வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் வந்து எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுறது, யூடியூப்பில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, யூடியூப் மூலயமா எப்படி சம்பாதிக்கிறது, இதை பற்றிய வீடியோக்கள் தான் வந்து இந்த சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ண இருக்கிறோம். யூடியூப்பில் மேலும் இருக்கிற யூடியூப்போட ரகசியங்கள், யூடியூப்பில் வந்து எப்படியெல்லாம் வந்து சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து யூடியூப்போட வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணுற முறைகள், இன்னும் நிறையா வந்து யூடியூப்பில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து எப்படி வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து சேனலை உருவாக்குறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோவில் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி தேவைப்படுது. நீங்கள் வந்து மொபைலில் ஒரு மெயில் ஐடி போட்டிருப்பீங்க. அந்த மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. புதுசாக தான் ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் மெயில் ஐடியாக வந்து யூடியூப் சேனல் உருவாகிறதுக்கு வந்து உங்களோட பர்சனல் மெயில் ஐடியை கொடுக்கக்கூடாது. புதுசாக ஒரு மெயில் ஐடி தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், மெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். உங்கள் யூடியூப் சேனலில் வந்து உங்களோட யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து புது மெயில் ஐடியை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இதில் கேட்கும், இதில் வந்து மைசெல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கணும். மைசெல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் கேட்கும். நீங்கள் வந்து என்ன கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒய்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒய்டி தமிழ் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்காக அதே போலயே நானும் கொடுத்துக்கிறேன். ஒய்டி தமிழ் லாஸ்ட் நேமில் வந்து தமிழ்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பர்த்டே டேட்டை வந்து கேட்கும். நீங்கள் வந்து உங்களோட பர்த்டே டேட்டை வந்து கொடுத்துங்க. நான் வந்து என்னோடய பர்த்டே டேட்டு இல்லை, இதை வந்து நான் வந்து தோராயமாக ஒரு பர்த்டே டேட்டு கொடுத்துக்கிறேன். பாருங்கள், மந்த்து கொடுத்துட்டு டேட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து இயர் கொடுத்துக்குங்க. இயர் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஷார்ட் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து ஜென்டர் கொடுக்க சொல்லும். நான் வந்து மேல்ன்றதால மேல்னு கொடுத்துக்கிட்டேன். மேல்னு கொடுத்து நெக்ஸ்ட் அமுத்துங்க. நெக்ஸ்ட் அமுத்திட்டோடனே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சில மெயில் ஐடிகள் காட்டும். உங்களுக்கு அது தேவைன்னா வந்து அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அதே வந்து உங்கள் மெயில் ஐடியாக வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து கீழே இருக்கிற கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வந்து ஜிமெயில் ஐடியை வந்து நீங்களே வந்து டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மெயிலை வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து அந்த ஜிமெயில் வந்து கிடச்சிக்கிச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு வந்து மறக்காத இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணி வச்சுக்கிங்க. நான் வந்து எனக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாஸ்வேர்டு வந்து இந்த ஜிமெயிலுக்கு இந்த பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி. அப்போ மறக்காது உங்களுக்கு. பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இது போல் வரும். நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும். இதில் வந்து எல்லாம் படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு எஸ் ஐ ஆம் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. இதான் மெயில் ஐடி, யூசர் நேம், மெயில் ஐடி கீழே இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இதே போல் பேஜ் வரும். இதை வந்து படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து மெயில் ஐடி ஜிமெயில் வந்து உருவாகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஜிமெயிலில் வந்து எப்படி வந்து யூடியூப் சேனலில் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லைனா பின் நம்பர் போட்டிங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஜிமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். திருப்பி வந்து அந்த க்ரியேட் பண்ணுற பேஜுக்கே வந்து நின்றுடும். இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ வந்து வந்துட்டு பாருங்களா ஒய்டி தமிழ், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அதில் வந்து கேட்கும் யுவர் சேனலுக்கு போனீங்கன்னா அதில் வந்து இருக்கும் ஒய்டி ஃபஸ்ட்டு நேம், செகண்ட் நேமில் வந்து தமிழ்னு இருக்கும். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து சேஞ்ச் பண்ணல, அப்படியே கொடுத்துட்டேன். அப்படியே கொடுத்து ஓகே கொடுத்தோடனே இப்போ வந்து நம்ம சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. அப்லோடில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைய டேட்டு மார்ச் 27. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி யூடியூப் சேனலை வந்து புது யூடியூப் சேனலை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்யூ.